சிலர் உரிமை பாராட்டுகிறார்கள் உங்களுக்கு முன்னாடி, உரிமை பாராட்டுறாங்க. நீ எல்லாம் இங்க வரக்கூடாது, நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது, நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது. எத்தனையோ பேர், நானும் சொல்லுவேன், எத்தனையோ பேருடைய வார்த்தை அப்படி நான் கேட்டிருக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே கேட்டிருக்கிறேன். நீ எல்லாம் இங்க வரக்கூடாதுப்பா, நீ எதுக்குப்பா இங்க வர்ற, நீ எல்லாம் இங்க கூடயே இருக்கக்கூடாது, நீ இந்த சேர்ல உட்காரக்கூடாது, இல்லைன்னா நீ இவங்களோட பேசவே கூடாது, நீ எப்படி இந்த காம்பவுண்டுக்குள்ள வந்துட்ட, இந்த காம்பவுண்டுக்குள்ள வரக்கூடாது. இந்த மாதிரி எத்தனையோ வார்த்தைய சின்ன வயசுல என்னுடைய காதுகளிலே கேட்டிருக்கிறேன். காதுகளிலே கேட்டது மட்டும் இல்ல, நானே அப்படி நினைச்சிருக்கிறேன். ஐயோ, நம்மெல்லாம் இங்க போக முடியாது, நமக்கு அந்த மாதிரி தகுதி எல்லாம் இல்லை, அந்த இடத்துல எல்லாம் நம்ம வர்றதுக்கு என்ன இருக்கும், நமக்கு வேற அவங்களுக்கு வேற, இவங்க அடுத்தது நம்ம வேற, அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. ஆனால் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது சொல்றேன், இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா வேலையை விட பெரிய வேலை, எல்லா வேலையை விட ஆசீர்வாதமான வேலை, கோடிக்கணக்கான பணம் இருக்கிறவர்களை விட, அரசியல் தலைவர்களை விட பெரிய ஒரு உன்னதமான பணியை கர்த்தர் என் கையில தந்திருக்கிறதற்காக ராஜாதி ராஜாவுக்கு சேவை செய்வது, கர்த்தாதி கர்த்தருக்கு சேவை செய்வது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம். ஹல்லேலூயா, ஆமென். எங்கு போனாலும் இப்ப கொஞ்சம் பேருக்கு என்ன தெரியும், சாட்சிய கேட்கறதுனால எங்க அப்பா யாருன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க போனாலும் என்ன பார்த்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் பாக்குறவங்க அடுத்த வார்த்தை என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்க அப்பா பாஸ்டரா, உங்க அப்பா பாஸ்டரா, உங்க அப்பா பாஸ்டரா. எங்க போனாலும் இந்த வார்த்தையை கேட்பாங்க. அப்ப இங்க சர்ச்சில் வந்தா கூட யாராவது ஜெபம் பண்ண வந்தா ஃபர்ஸ்ட் என்ன அசிஸ்டன்ட் பாஸ்டர்னு நினைச்சிட்டு, அதுக்கப்புறம் அப்பா எங்க வெளியே போயிருக்காங்களா, அப்பா எப்போ வருவாங்க, இல்ல பெரிய பாஸ்டர் எப்ப பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, சம்பந்தமே இல்லாத ஒரு குடும்பத்துல ஒரு குடிகாரன் மகனாய் பிறந்து, ஆனா ஆண்டவர் பாருங்க, இந்த எப்ராயிமை போல, எப்ராயிம் அந்த யாக்கோபனுடைய பிள்ளைகளில் ஒன்றல்ல, யோசேப்பினுடைய பிள்ளைகள். ஆனா சொல்லிட்டார், இனி நீ கேட்கக்கூடாது என் பிள்ளைய, இந்த 2 பிள்ளையும் நீ கேட்டுறாத, இந்த 2 பிள்ளையும் எனக்கு சொந்தமான பிள்ளைங்க. அதுவும் யார மாதிரின்னு சொல்றாரு, அவருக்கு அவ்வளவு ஏஜ் ஆயிடுச்சு. அந்த வயசான காலத்துல சொல்றாரு, அது நான் தத்தெடுக்கிறேன். யார மாதிரி, நீ நினைக்கிற மாதிரி என்னமோ சும்மா தத்தெடுக்கிறேன்னு நினைக்காத, என்னுடைய மூத்த மகன் ரூபனை மாதிரி, என்னுடைய அடுத்த மகன் சிமியோனை மாதிரி இந்த எப்ராயும் மனாசையும் அந்த லிஸ்ட்லயே வரணும்னு சொல்றாரு. பாருங்களேன், ஹல்லேலூயா. கொண்டு வந்தாரா எப்ராயிம் கொண்டு வரப்படுகிறவர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு வருவார், உங்க குடும்பத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு தான் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு தான் ஆண்டவரே, குடும்பத்துக்கு தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இது நிறைவேறுகிற காலம் சமீபமா இருக்கிறதற்காக நன்றி, துரிதமா இருக்கிறதற்காக நன்றி. ஆமென். நீங்க ஆயத்தப்படுங்க. எதுக்கு நீங்க ஆயத்தப்படுங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீங்க முற்பிதாக்களுடைய அந்த லிஸ்ட்ல, அப்படின்னா பெரிய பெரிய இடங்களிலே உட்கார்ந்து இருக்கிற அந்த லிஸ்ட்ல வருவதற்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த லிஸ்ட்ல ஆண்டவர் உங்களை கொண்டு வர போறார். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேரை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. நிறைய பேர் உங்களை பற்றி பெரிய பெரிய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. கூட பிறந்தவங்களே உங்களை குறித்து சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. பெத்த அம்மா அப்பாவே உங்களை குறித்து சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அதுவா, அந்த பையனா, அந்த பொண்ணா? பாசத்தினாலதான். உங்களுடைய கணிப்பை வச்சு, உங்களுடைய திறமையை வச்சு, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றதை வச்சு, அவங்க முன்னாடி நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றதை வச்சு ஒவ்வொரு அம்மாவுக்கும் ஒவ்வொரு அப்பாவுக்கும் ஒரு யோசனை இருக்கும். ஆனா பரலோக தகப்பன் மட்டும் சொல்றாரு, அது எனக்கு தெரியும், யாரை ஆசீர்வதிக்கணும்னு எனக்கு தெரியும், யாரை நிறுத்தணும்னு எனக்கு தெரியும், யார் முன்னாடி வருவா யார் பின்னாடி வருவான்னு பரலோக அப்பாவுக்கு தெரியும். உங்களையும் என்னையும் அழைத்த தேவனுக்கு தெரியும். அவர் வாக்கு கொடுக்கார், ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு
தலைக்கல்லாய் மாறும். இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கெல்லாம் இது ஆச்சரியமாய் இருக்க போகிறது. எஸ், ஆமென். தகப்பனுக்கே விருப்பம் இல்லை என்றாலும், மேனேஜருக்கு விருப்பம் இல்லை என்றாலும், கூட இருக்கிறவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும், சொந்தக்காரர்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும், கர்த்தர் விரும்பினபடியினால் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சிலருக்கு நேருக்கு நேர் கடந்து வருகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் உயருவதை, நீங்கள் வளருவதை சிலர் விரும்புகிறவர்கள் யாரும் இல்லை. உங்களை ஒரு பொருட்டாக கூட நிறைய பேர் எடுக்கல. ஆமேன். அப்படி உங்களுக்கு வந்தால் கூட இல்லை, இதுக்கு இவங்க தகுதி இல்லைன்னு அளவுக்கு சொல்ற அளவுக்கு தான் நிறைய பேர் உங்களை சுற்றி இருக்காங்க. நீங்களும் எப்ராயிமை போல வாயை திறந்து நான் நான் அந்த ஆசீர்வாதத்திற்கு தகுதியான ஆள் தான் சொல்ல கூட முடியாம நீங்க வாயடைச்சு போயிருக்கலாம். ஆனா வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய பாசம் யார் மேல வருது அப்படின்னா, ஆண்டவருடைய விருப்பம் யார் மேல வருதுன்னா எப்ராயிம் மேலேயே வருது. யாரு தடுத்து நிறுத்தினாலும் நான் நம்புகிறேன் தாண்டி உங்களிடத்திற்கு வரும். யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்க உயர்வை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க மேல் நோக்கி போகிற அந்த உயர்வை தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு கொடுக்க போகிற ப்ரமோஷனை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு கொடுக்க போகிற சம்பள உயர்வை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்பாவுக்கே விருப்பம் இல்லைன்னாலும், அம்மாவுக்கே விருப்பம் இல்லைன்னாலும், நான் நம்புறேன் அப்பாவுக்கு முன்னாடி அம்மாவுக்கு முன்னாடி ஒரு நாள் கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து போகலாம். பாஸ்டர், தம்பியை மட்டும்தான் பாஸ்டர் முன்னாடி வைக்கிறாங்க, அண்ணனை மட்டும்தான் பாஸ்டர் முன்னாடி வைக்கிறாங்க. என் குடும்பத்திலே நான் தான் தேவையில்லாத ஒரு பொருள். என் குடும்பத்தில் புறக்கணிக்கப்பட்டவன் நான் தான் பாஸ்டர். என் கையில் பணம் இல்லைன்னு அப்படி நினைக்கிறாங்களா தெரியல, இல்லைன்னா எதனால இப்படி ஒதுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் என் குடும்பத்தில் எல்லாரும் நான் விழுந்தா சந்தோஷப்படுவாங்க, நான் ஒன்றும் இல்லைன்னா போனேன்னா சந்தோஷப்படுவாங்க. எனக்கு ஏதாவது கிடைச்சா பொறாமப்படுறவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஆனாலும் கர்த்தர் மட்டும் உங்கள் பக்கத்தில் வந்து நின்று சொல்கிறார், நீங்கள் ஒரு எப்ராயிம். உன் மேலே இருக்கிற அபிஷேகம் எப்ராயிம், உன் மேலே இருக்கிற அபிஷேகம் எப்ராயிம். எத்தனை பேர் தடுத்து நிறுத்தினாலும் ஆண்டவர் அதை கேட்க மாட்டார். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், அது எனக்கு தெரியும். யாரு போக வேண்டான்னு சொன்னாலும் கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, அந்த எப்ராயிமுடைய அபிஷேகம் என் தலையின் மேல இருப்பதாக சொல்லுங்க. முழு பலத்தோட சொல்லுங்க, அந்த எப்ராயிமுடைய அபிஷேகம் என் தலையின் மேல இருப்பதாக முழு பலத்தோட. எசப்பா, ஹல்லேலூயா. தகப்பனுடைய மன விருப்பத்தை தாண்டி வளருகிறவன் தான் எப்ராயிம். தகப்பனுடைய மன விருப்பத்தை தாண்டி வளருகிறவன் தான் எப்ராயிம். ஆமென், ஹல்லேலூயா. சுற்றி இருக்கிற அத்தனை பேருடைய விருப்பத்தையும் தாண்டி உட்கார பண்ணுகிறவன் தான் எப்ராயிம். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். யார் தடுத்தாலும் அது கண்டிப்பாக நிற்கவே நிற்காது. எத்தனை பேர் தடுத்தாலும் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் பெரியவர். ஆமென். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், நீங்களும் நானும் பெருகுவோம். ஆகாய விண்மீனாய் பெருகுவோம். அதை தடுப்பதற்கு ஒரு மனிதனாலும் முடியாது. ஒரு மனிதனுக்கும் அந்த சக்தியை கர்த்தர் தரமாட்டார்.